நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுள். பிரியமானவர்களே, ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்றார், தன்னுடைய போதகத்தை நீ மறக்க வேண்டாமா? மறக்காமல் நான் பண்ணின போதனைகள் வார்த்தையின் அடிப்படையில் உன் வாழ்க்கையை கொண்டு நட அப்படின்னு சொல்லி சொல்றார். அது மாத்திரமல்ல, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுதான். நாங்கள் வெளிப்பிரகாரமாய் செய்கிற காரியம் அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்க வேண்டும். இருதயபூர்வமாய் அந்த வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும், வசனத்துக்கு நாங்கள் நடுங்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் எங்களை விரும்புகிறார். அப்படியாக தேவனுடைய போதகத்தையும் அவருடைய கட்டளைகளையும் நாங்கள் காத்து நாங்கள் நடந்தால் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு விருட்சம் போல கனி கொடுக்கிற விதமாக ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அவருடைய போதகத்திலும் அந்த கட்டளையிலும் நாங்கள் காத்திருப்போம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. ஆமென்.